நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். அந்நிய பாஷை ஒரு மனுஷனுக்கு என்னத்துக்கு தேவை? நாம பிதாவோடு பேசுறதுக்கு பாஷை தேவை. ஆண்டவர் இயேசு சொன்னார், பிதாவே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அப்படின்னு பிதா கிட்ட பேசுறார். அடுத்து நம்மோடு கூட இருக்கின்ற சக மனுஷர்களோடு பேசுவதற்கு நமக்கு பாஷை தேவை. ஹல்லேலூயா. அடுத்து பிசாசுடைய கிரியைகளை மேற்கொள்ளுவதற்கு பாஷை தேவைப்படுகிறது. வனாந்தரத்தில் பிசாசினால் சோதிக்கப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவரால் இயேசுவானவர் அழைத்து செல்லப்படுகிறார். அங்க பிசாசு அப்பாலே போ சாத்தானே சொல்றதுக்கு, அவனுக்கு ஒரு கட்டளையிடுறதுக்கு பாஷை தேவைப்படுது. அடுத்து இந்த பாஷையை 3 வகையாக நம்ம முதல்ல தாய்மொழி, ஒரே பாஷையை பேசின தாய் தகப்பனுக்கு கல்யாணம் ஆகிறப்போ அவங்க அந்த பிள்ளைகள் அந்த ஒரு மொழியை தான் பேசுவாங்க. இன்றைக்கு தாய் ஒரு பாஷை, தகப்பன் ஒரு பாஷையில இருந்து வராங்க அப்படின்னா அந்த பிள்ளைகள் என்ன பண்றாங்க? 2 பாஷைகளையுமே பேச கத்துக்கிறாங்க. இது நம்முடைய ஜென்ம பாஷை. அடுத்து கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்குமே பல மொழிகளை கற்றுக்கொள்ளுகின்ற தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். லிங்குவிஸ்டிக் ஸ்கில்ஸ் சொல்லி இங்கிலீஷ்ல சொல்றோம். ஒரு இடத்துல குடியிருக்கிறோம்னா நம்ம பக்கத்துல நெய்பர்ஸ் வேற பாஷை பேசுறோம்னா அவங்களோட பேசுறதுலயே நம்ம கத்துக்குவோம். அப்போ சில லாங்குவேஜஸ் நம்ம பேசுறதுக்கு மட்டும் கத்துக்கிறோம், சில லாங்குவேஜஸ் நம்ம எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் கத்துக்கிறோம். நாம் கற்றுக்கொண்ட தெரிந்து கொண்ட பாஷை. தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் நல்ல திறமைகள் இருந்தது. இதை பார்த்து அந்த ராஜா என்ன பண்றா? இவர்களே பிடித்து கொண்டு போகிறார்கள். சோ இப்போ இவங்களுக்கு ஒரு ட்ரெயினிங் கொடுக்க வேண்டியது இருக்கு. அவங்க அந்த ஊர் பாஷை கல்தேயருடைய பாஷையை கற்றுக்கொள்ள வேண்டும். 3வது, இந்த பூமியிலே பேசப்படுகின்ற பல ஆயிரக்கணக்கான மொழிகளில் நம்முடைய ஜென்ம பாஷைகள், நாம் கற்றுக்கொண்ட பாஷைகள், இவை போக மீதியுள்ள அத்தனை பாஷைகளும் நமக்கு அந்நிய பாஷையே. அந்நிய பாஷை அப்படிங்கிறது தேவன் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக செயல்படுத்துகிற ஒரு வரமாக அதை கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிறது வச்சு நம்ம ஆதியாகமம் 11வது அதிகாரம் 1-8 வசனங்கள். காமின் வம்சத்தில் வந்த கூஷின் மகன் நிம்ரோத் பயங்கரமான பராக்கிரமசாலி, வேட்டைக்காரன். இந்த மெசொப்பொத்தேமியாவுடைய விக்கிரகத்திற்காக அவன் கட்ட நினைத்த கோபுரம் தான் அந்த பாபேல். அவங்களுடைய ஒரிஜினல் பிளான் பார்த்தா 8000 அடிக்கு மேல உயரமா கட்டுறதுக்கு அவங்க பிளான். சோ பிசாசு என்ன பண்றான்? இந்த நிம்ரோத் மூலமாக ஒரு அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்பது அந்த பிசாசுடைய திட்டம். சோ இந்த பாஷைகள் தாறுமாறாக ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தருக்கு புரியல, எல்லாரும் அந்த காரியத்தை சொல்லிட்டாங்க. சோ இந்த காரியம் தான் பின்னாடி அந்நிய பாஷைன்ற ஒரு வரத்தை கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறதுக்கு ஒரு காரணமாய் அமைந்த ஒரு சம்பவம். ஏசாயா 28வது அதிகாரம் 11வது வசனம். இதை தீர்க்கதரிசி சொல்றார் ஜனங்க கிட்ட. என்னது? கர்த்தர் உங்களோட பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் பேசுவார். தேவனுடைய ஜனங்கள் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த எச்சரிக்கையின் சத்தத்தை அவர்கள் செவி கொடுத்து பின்பற்ற தயாராக. தேவனை ஜனத்தை வழிநடத்தி கொண்டிருந்த மூப்பர்கள் முதற்கொண்டு எல்லாருமே ஒரு அசட்டு துணிச்சலாக கர்த்தருடைய வழியை விட்டு விலகி சென்று கொண்டிருந்தார். சோ அப்ப கர்த்தருக்கு கோபம் வருகிறது. சோ அவர் தன்னுடைய நீதியை நிறைவேற்றும்படியாக இவங்களை அசீரிய ராஜா செனகரிப் அவங்களுடைய ராணுவத்தின் கையில உள்ள ஒப்பு கொடுக்கிறார். தன்னுடைய தளபதி ரப்சாகேவை அனுப்புறார். இந்த ரப்சாகே என்ன பண்றா பாருங்க. ஏசாயா 36வது அதிகாரம் 7ல இருந்து 11வது வசனம் வரைக்கும் படிக்கலாம். நீ என்னிடத்தில் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வாயாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன். நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரிய ராஜாவாகிய ஆண்டவனுடைய சபதம் கூறு. கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரன் ஒரே ஒரு சிறிய தலைவனுடைய முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தையா நம்புகிறாய்? இப்பொழுது கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தேனோ? இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோட சொன்னார் என்று சொன்னார். இப்ப என்ன பண்ற? பரியாசம்.
ரப்சாக்கே பேசுறது யூத பாஷை. ரப்சாய்க்காவும் அவரோட வந்தவங்க பேசுறது எல்லாமே யூத பாஷையில பேசுறதுனால இவங்களுக்கு எல்லாமே புரியுது. அப்ப ஜனங்க இதை ரொம்ப கேவலமா நினைப்பாங்களே. இதை யோசிச்சு இப்ப இவங்க என்ன பண்றாங்க? 11வது வசனம், எலியாக்கிம், செப்னா, யோவா இவங்க ரப்சாக்கே பார்த்து, ஐயோ நீங்க சீரிய பாஷையில பேசுங்கப்பா, யூத பாஷையில பேசாதீங்க, அலங்கத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் கேட்கறது கேவலமா இருக்கு எங்களுக்கு. அப்புறம் எப்படி ராஜாவை மதிப்பாங்க, எப்படி தளபதி எல்லாம் மதிப்பாங்க, அமைச்சர்கள் எல்லாம் எப்படி மதிப்பாங்க? தயவு செஞ்சு எங்களுக்கு சீரிய பாஷை எங்களுக்கு தெரியும், நாங்க புரிஞ்சுக்கோம், நீ எங்ககிட்ட தானே சொல்லணும், எங்களுக்கு சீரிய பாஷை தெரியும், நீ சீரிய பாஷையிலேயே பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் ரிக்வெஸ்ட் பண்ண, எங்களோட யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள். பரியாசோதரர்களினாலும் அந்நிய பாஷையினாலும் பேசும். இது தேவனுடைய நீதி நிமித்தம் நடந்தது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1-21 பெந்தெகோஸ்தே என்னும் நாள் இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்திற்காக அறுவடை பண்ணும் பொருட்டாக தேவன் தன்னால் தன்னுடைய குமாரன் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தில் கிரியை செய்யும்படியாக ஊழியம் செய்யும்படியாக தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இந்த வரத்தை கொடுக்கிறார். 3வது வசனம் பார்த்தோம்னா, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஒண்ணு அக்கினிமயமான நாவு, இன்னொன்னு அந்த நாவு எப்படி இருக்கு? பிரிந்திருந்த நாவு. அக்கினிமயமான நாவு என்பது நம்முடைய நாவு பரிசுத்தப்படுவதை குறிக்கிறது. பரிசுத்தப்படும் பொழுது நம்முடைய பாஷை எப்படி மாறுது? சுத்தமான வார்த்தையா மாறுது, நவமான பாஷையா மாறுது. கிருபையும் நன்மையும் பொருந்திய வார்த்தைகளை பேசுகிறவராய் இந்த பூமியிலே சுற்றி திரிந்தார். அப்போ நம்முடைய வாயிலிருந்து எப்படி வரணும்? நன்மையும் கிருபையும் உள்ள வார்த்தைகள். நம்ம ஒரு வாரத்துல ஜென்ம சுபாவத்துல பேசுவோம் பாருங்க, கச்சான அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரக்கூடாது. சோ அதுக்காக சுத்திகரிக்கப்படுவதற்காக அக்கினினாலே சுத்திகரிக்கப்படுது. அந்த பிரித்திருக்கிறது போல காணப்படுகிறது. பாத்தீங்களா, இந்த உலகத்துல இத்தனை கோடி ஜனங்களுக்கு மத்தியில கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் பாருங்க, பிரித்தெடுக்கிறார். யார முதல்ல தன்னுடைய நாமத்தினால அனுப்பணும்னு நினைக்கிறாரோ அவங்க என்ன பண்றாரு? பிரித்து எடுக்கிறார். மோசையை பிரித்து எடுத்தாரு, யோசேப்பு என்ன பண்றாரு? பிரித்து எடுத்தாரா இல்லையா? பிரித்து எடுத்து ஒரு ட்ரைனிங் குள்ள கொண்டு போறாரா இல்லையா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இது நடக்கும். ஆபிரகாமை கர்த்தர் பிரித்து எடுத்து கொண்டு வந்து தன்னோட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறாரா இல்லையா? சோ நம்மள பிரித்து எடுத்து நம்முடைய நாமத்தை என்ன பண்றாரு? சுத்திகரிச்சிட்டார். மன திரும்புதலுக்கு என்று நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனா எனக்கு பின்வருகிறவரோ என்னிலும் பெரியவரா இருக்கிறார், அவர் உங்களுக்கு அக்னினாலும் ஆவினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். இப்ப இந்த அக்னினால ஸ்நானம் பண்ணும் பொழுது நம்முடைய பாஷை சுத்தப்படுகிறது, நம்முடைய பேச்சு சுத்தப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் சந்தோஷப்படக்கூடிய வார்த்தைகள், தேவனுடைய நாமம் மகிமைப்படக்கூடிய வார்த்தைகள், அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகின்ற வார்த்தைகள். அல்லேலூயா. இதுதான் அக்னி. ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வார்த்தைப்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். இந்த அந்நிய பாஷைகளை குறித்து 4 பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இப்ப அந்நிய பாஷை யாரெல்லாம் அந்த இடத்துல பேசினாங்களோ அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி அந்த பாஷை அவங்களுடைய ஜென்ம பாஷையும் கிடையாது, அவங்க கத்துக்கிட்ட பாஷையும் கிடையாது. அது வரைக்கும் அவங்களுக்கு அதுல ஏபிசிடி அந்த இன்ஸ்டன்ட்ல பேசுறாங்க. நம்பர் 2, எந்த பாஷையில எல்லாம் பேசினாங்களோ அந்த பாஷைகள் மட்டுமே தெரிஞ்ச ஜனங்கள் அந்த இடத்துல இருந்தாங்க. நம்பர் 3, இந்த வரம் எதற்காக கொடுக்கப்படுகிறது? தேவன் நம் மீது வைத்த அன்பு, அந்த அன்பு நிமித்தம் பாவமற்ற பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக தன்னுடைய முதல் குமாரனை இந்த பூமியிலே மனுஷகுமாரனாக அவர் அனுப்பினாரே, அந்த பிதாவுடைய அன்பு, அந்த ஆண்டவர் இந்த பூமியிலே வந்து பரிசுத்தமாய் வளர்ந்து நமக்காக பாவமாகி சிலுவையிலே மரித்து மரணத்தை ஜெயமாக விழுங்கி 3வது நாளில் உயிர்த்தெழுந்து நமக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை நித்திய ஜீவனில் சுதந்திரத்து கொடுத்துட்டு சொல்லியிருக்கிறாரே, நம்மளை கடைசி வரைக்கும் நம்மளை ஜீவனுக்கு நேராக நடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறாரே, இவருடைய காரியம். இவற்றை எல்லாம் சொல்லும் பொருட்டாக, அவை தெரியாதவர்களுக்கு சொல்வதற்காக, சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொருட்டாக தரப்படுவது அந்நிய பாஷை. இது தேவனுடைய நாமத்தில்
மகிமைக்காக, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே கட்டப்படுவதற்காக, இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தின் அதிகாரத்திற்குள்ளாக கொண்டு வருவதற்காக இந்த வரத்தை தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு தேவைப்படுகின்ற சூழ்நிலைகளிலே அதை கொடுத்து கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சோ அந்நிய பாஷை வரங்கிறது இப்ப என்னங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பேசுகின்ற பாஷை இந்த பூமியிலே ஏதோ ஒரு இடத்துல பேசுகின்ற பாஷை. இன்னொன்னு, அந்த பேசுகின்ற பாஷை தெரிஞ்ச ஜனம் நிச்சயமா அந்த பாஷை அந்த இடத்துல தேவைப்படும். இல்லைன்னா அந்த இடத்துல அதுக்கு தேவையே. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 44, 45 வசனங்கள்ல பார்த்தோம்னாலும் கொர்நேலியை வீட்டுக்கு பேதுரு போறார், அந்த தேவ வார்த்தைகள் பேசுறாங்க. அப்போ புறஜாதியாருக்கும் ஆவியின் அபிஷேகம் கிடைத்து அவங்க என்ன பண்றாங்க? அந்நிய பாஷைகளை பேசுறாங்க. ஏன்? அந்த இடத்துல அந்த பாஷைகள் மட்டுமே தெரிஞ்ச புறஜாதியார் இருக்கிறாங்க. அந்த இடத்துலயும் சிலரை கொண்டு கர்த்தர் அந்த இடத்துல அந்நிய பாஷை வரத்தை பிரயோகிக்கிறார். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 6-7 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா பவுல் எபேசுக்கு போறாரு. அந்த எபேசுல இருக்கிற ஜனங்கள் என்ன பண்றாங்க? இப்ப ஆவியின் அபிஷேகத்தை பெறுகிறாங்க. அந்த இடத்துல தேவனுடைய சுவிசேஷத்தை தெரியாத ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கு எந்த பாஷை தெரியுமோ அந்த பாஷையை பேசும்படியாக, அந்த பாஷையிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படியாக சிலர் அந்நிய பாஷைகளை அந்த இடத்துல பேசுறாங்க. கிட்டத்தட்ட 12 பேர் அந்த இடத்துல என்ன பண்றாங்க? அந்நிய பாஷைகளை பேசுகிறதை புரிஞ்சுட்டீங்களா? சோ அந்நிய பாஷைனா அந்த பாஷை அர்த்தம் உள்ளது. முதல்ல அது அர்த்தம் இல்லாதது அல்ல. அடுத்து அது யாரால அருளப்படுகிறது? தேவனாலே தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு செயல்படுத்துறது. அப்படின்னா என்னது? இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த நாவை தேவனுடைய ராஜ்யத்தின் கிரியைகளுக்காக பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தேவன் பயன்படுத்தி கொடுக்கிறார். கிரியை நடப்பிக்கிறவர் அந்த ஒரே ஆவியானவர். நீங்க ஒருத்தரை கொண்டு அந்த ஆவியானவர் தெலுங்கு பாஷையில பேசலாம், இன்னொருத்தரை கொண்டு அவரு கன்னட பாஷையில பேசலாம், இன்னொருத்தரை கொண்டு மலையாள பாஷையில பேசலாம், எந்த பாஷையில வேணாலும் பேசலாம். அடுத்து 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 2வது வசனம். அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் யாரிடத்துல பேசுறான்? தேவனிடத்தில் பேசுகிறான். மற்றவர்களுக்கு புரியாத பொழுது அது எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு? தேவனுக்கும் தனக்கும் மட்டுமே இருக்கும்படியாக ஒரு ரகசியமா பேசுகிறார். இப்போ ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் தேவனுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறது யாருக்கு தான் தெரியும்? பரிசுத்த ஆவியானவருக்கு தான் தெரியும். நம்ம யார் யாருக்கு என்னென்ன நன்மை செய்யணும். ஏன்னா பிதாவுடைய சகல ஆழங்களையும் அறிந்தவர் யார் தான்? பரிசுத்த ஆவியானவர். தேவனோட மகிமையான திட்டம் எல்லாம் மனுஷிக ஆவிக்கு, ஹியூமன் ஸ்பிரிட்டுக்கு தெரியவே தெரியாது. தேவனோட ஆவியோடு அது இசையும் பொழுது மட்டும்தான் அந்த ஆவியானவருக்கு மட்டும்தான் பிதாவுடைய சகல ஆழங்களும் தெரியும். அப்போ அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியில சில காரியங்களை கர்த்தர் அவனுக்கென்று ஒருத்தருக்கு தனியா வெளிப்படுத்தும் பொழுது பேசும்பொழுது அவன் என்ன பண்றான்? அந்தரங்கமாய் தன்னுடைய காரியங்களை தேவனோடு பேசுகிறான். சில காரியங்கள் இது ரகசியமா இருக்கணும்னு எதை கர்த்தர் நினைக்கிறாரோ, மற்றவர்களுக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறாரோ, அந்த இடத்துல சுற்றி இருக்கிறவர்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த இடத்துல அவருக்கு அந்நிய பாஷை மூலமாக பேசுறாரு. அந்நிய பாஷை என்பது பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, அவிசுவாசிகளுக்கு இது அடையாளமாய். சகரியா தேவனுடைய சன்னிதானத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் குழந்தைகள் இல்ல, வயசாயிட்டே போகுது. இப்ப கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் பண்றான், எனக்கு ஒரு குழந்தையை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு விண்ணப்பம் பண்றான். ஆனா எந்த காரியத்தை குறித்து தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறாரோ அந்த காரியத்தை குறித்து இவருடைய மனதிலே என்ன இருக்கு? அவிசுவாசம். இப்போ கேப்ரியல் தூதன் வந்து இப்ப என்ன சொல்றாரு? சகரியா உன்னுடைய விண்ணப்பம் கேட்டு. சகரியா என்ன பண்றா? அவிசுவாசத்தோட பேசின உடனே தேவதூதனுக்கு இப்ப கோபம் வந்துச்சு. அதனால இது நடக்க வரைக்கும் நீ என்ன பண்ணுவ? பூமியா இருக்க. அதனால பவுல் என்ன சொல்றாரு? அந்நிய பாஷை என்பது விசுவாசிகளுக்கு அல்ல, அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க போயிட்டு அவங்களுக்கு தெரியற பாஷையில பேசினா அவங்க ஸ்ட்ராங்கா நம்ப போறாங்க, விசுவாசத்துல உறுதியா நிக்க போறாங்க. இப்ப அந்த உறுதி இல்லாத பொழுது அவங்களுக்கு புரியுற பாஷையில போய் சொன்ன பொழுது அவிசுவாசத்துல ஒரு கேள்வி அவர்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசமே தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் பெற்றுக் கொள்ளாதபடிக்கு ஒரு தடையா இருக்கிறது. அதனால இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, அந்நிய பாஷை அவிசுவாசிகளுக்கு அடையாளம் அப்படின்னு இந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்றாரு. அடுத்த ஒரு காரியம் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 18-19 வசனம். இப்போ இந்த இடத்துல பவுல் என்ன சொல்றாரு? அந்நிய பாஷை பேசும் பொழுது அந்த பாஷையிலே சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் சபை மக்களுக்கு பிரயோஜனமாய், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம பேசப்படுறதுல ஒரு
கர்த்தர் எதை செஞ்சாலும் ஒரு முகாந்திரத்தோடு செய்கிற தேவன். அப்போ ஒரு அந்நிய பாஷையில பேசும் பொழுது அது சபையுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவானதா இருக்கும், சபை சீர்படுவதற்கு ஏதுவா இருக்கும், ஸ்திரப்படுவதற்கு ஏதுவா இருக்கும், பரிசுத்த ஆவியின் கனிகளை இன்னும் இன்னும் அதிகமாய் கொடுக்கத்தக்கதாக இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்களா இருக்கும். சபை மக்கள் அநேக காரியங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஏதுவான காரியமா இருக்கும். அப்போ அவர்களுக்கு அது புரிவதா இருக்கும். அதுதான் அப்போ ஒருத்தர் பாஷையில பேசுறாங்கன்னா அப்ப அந்த இடத்துல வியாக்கியானம் பண்றவங்க இருந்தாதான் அது புரியும். இப்போ தெலுங்கு மக்கள் மட்டுமே இருக்கிற சபை அந்த இடத்துல என்ன பண்றாரு, ஒருத்தர் கொரியா தேசத்துல இருந்து இப்ப வர்றார், ஸ்பீக்கர் வர்றார். இப்ப அவருக்கு கொரியா மட்டும் தான் தெரியும், கொரியா பாஷையில பேசுறாரு. அப்போ அது சபைக்கு பயன்படணும்னா அந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணுகின்ற ஆவின் வரத்தை பெற்ற ஒருத்தர் அதை என்ன பண்ணணும், வியாக்கியானம் பண்ணினாதான் அங்க இருக்கிற சபை மக்களுக்கு பிரயோஜனம். இல்லைன்னா அவர் பாட்டுக்கு தனக்கு தெரிஞ்ச பாஷையில சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். யாருக்காச்சும் அது பயன்படுமா? யாருக்குமே பயன்படாது. அப்ப பயனற்ற காரியத்தை கர்த்தர் செய்ய வைப்பாரா? கர்த்தர் செய்ய வைக்கிற தேவனுமா? 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 8வது வசனம். தீர்க்க தரிசனம் என்பது இனி நடக்க போகின்ற ஒரு சம்பவத்தை குறித்து முன்னறிவிக்கின்ற வார்த்தை. தேவன் தன்னுடைய ஆவியினாலே வெளிப்படுத்துகின்ற வார்த்தையை தான் நம்ம தீர்க்க தரிசனம் சொல்றோம். ஆண்டவர் இயேசு பிறப்பதே பழைய ஏற்பாடு காலத்துல பல தீர்க்கதரிசிகள் மூலமா பிதாவாகி தேவன் வெளிப்படுத்தினார். சோ இப்ப இயேசு பிறந்த உடனே அந்த தீர்க்க தரிசனம் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் அந்த தீர்க்க தரிசனத்தை இனிமே மேசியா பிறப்பாரு என்ன சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. சோ அந்த சம்பவம் நிறைவேறி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தீர்க்க தரிசனமும் முடிஞ்சு போயிடும். புரிஞ்சுட்டீங்களா? அதே மாதிரி அந்நிய பாஷைகளானாலும் போயிட்டு போக சொல்றாரு. கொரியாவில இருந்து ஒருத்தர் இங்க வராரு, எங்கேயாச்சும் ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சவங்க இருந்தாதான் அது சபைக்கு பயன்படும். இப்ப டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆக ஆக இன்னைக்கு எனி லாங்குவேஜ் கேன் பி டிரான்ஸ்லேட்டட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்துருச்சு. அதனால பவுல் சொல்றாரு, அந்நிய பாஷைகள்னால என்ன ஆயிடும், மொய்ந்து போகும். தேவனுடைய அன்பு இல்லைன்னா, அவருடைய சித்தத்தை புரிஞ்சு கொண்டு செயல்படலன்னா, அவருடைய இருதயத்தில் இருக்கிற உணர்வுகளும் புரிஞ்சு கொண்டு செயல்படலன்னா இது எதுவுமே பிரயோஜனம். அந்நிய பாஷை நான் பேசல அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறவில்லை. அநேக தேவனுடைய ஜனங்களோட மனசுல குழப்பம் என்ன அப்படின்னா, நான் அந்நிய பாஷை நான் பேசல அப்படிங்கிறதுனால நான் பரிசுத்த ஆவியானவரை பெறல அப்படின்னு நான் வெற்றிருந்தும் பெறல அப்படின்னா அவங்களுக்கு தெளிவில்லாததுனால அவங்க நான் அந்நிய பாஷை பேசல, அதனால பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அனல் மூட்டி விடாம அப்படியே எரியவிடாம வச்சுட்டு. இதுக்கு காரணம் என்ன? தெளிவில்லை. சோ அந்நிய பாஷை பேசுவது என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டதற்கான அடையாளமாய் நினைக்க தேவையில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்துல அத்தனை தீர்க்கதரிசிகள் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு போய் தேவனுடைய ஜனங்கள்கிட்ட பேசினாங்களா? அந்நிய பாஷையில எல்லாருமே பேசினாங்களா? யூத பாஷையில பேசினாங்களா இல்லையா? அப்ப அவங்க தேவனோட ஆவியை கொண்டு தானே பேசினாங்க. மோசே பரிசுத்த ஆவியினால் நிரம்பி பேசினார் இல்லையா? பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்பட்டார் இல்லையா? அப்ப தேவனுடைய ஜனங்களுக்கு அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஜனங்கள்கிட்ட பேசுறாரு. அவர் அவங்களுக்கு புரியுற பாஷையில தானே மோசே பேசினாரு. அந்நிய பாஷையில பேசினாரா இஸ்ரவேல் ஜனங்கிட்ட? அவங்களுடைய பாஷையில தானே பேசினாரு. அப்ப உடனே மோசே வந்து ஆவியின் அபிஷேகத்தை பெறல நம்ம சொல்லலாமா? அப்ப சொன்னாது யாருக்கு விரோதமான வார்த்தை? பரிசுத்த ஆவிக்கு விரோதமான வார்த்தை. அதான் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார், பரிசுத்த ஆவிக்கு விரோதமான காரியங்கள் இன்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை. ஒரு விசுவாசி அவர் ஊமை, அவரால் பேசவே முடியாது. கர்த்தரை விசுவாசிச்சு இயேசுவே ரட்சகர்னு ஏற்றுக்கொண்டார். யோவான்ல தானே சொல்லப்பட்டிருக்கு, அவரே ரட்சகர் என்று அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய புத்திரராகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். இப்ப அந்த அதிகாரத்தின் மூலமா அந்த ஊமையானவர் என்ன பண்றாரு? கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டார். இப்ப அவரால் அந்நிய பாஷை பேச முடியுமா? அவர் ஊமை. இப்ப அவர் கடைசி வரைக்கும் ஊமையா இருக்கிறார். பரதீசுக்கு போவரப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார், ஆவியினுடைய நற்கனிகளை கொடுத்துட்டு இருக்கிறார், கடைசி வரைக்கும் விசுவாசத்துல நினைச்சுக்கிறார். அவர் போக மாட்டார். ஓவர் தானே? ஊமைங்கிற ஒரே காரணத்துக்காக டோர் ஓபன் பண்ணாம இருப்பாரு கர்த்தர். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். ஒரு செவிடர் விசுவாசித்து தேவனோட குமாரனை விசுவாசத்தை ஏற்றுக்கிட்டார், இயேசுவை ஏற்றுக்கிட்டார், ஞானஸ்நானம் எடுத்துட்டார், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டார், ஆவினாலேயே வழி நடத்தப்படுகிறார். காதே கேட்காது. அந்நிய பாஷை யாராச்சும் சொன்னாலும் அவரால் என்ன பண்ண முடியாது.
கடைசி வரைக்கும் கர்த்தருடைய வழியில வாழ்ந்து போறார். பரலோகத்துக்கு போவார். அப்ப அவர் ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அவர் கேட்கலன்னு சொன்னாங்க. கரெக்டா தெளிவா இருக்கும். அந்நிய பாஷை பேசுவது என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றதற்கான அடையாளமாக. ஏன்னா இப்படி நிறைய விசுவாசிகள் நினைச்சிட்டு இருந்து ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தோம், அந்த ஆவியானோட வழி நடத்துதலுக்கு இடம் கொடுக்காம, அந்த ஆவியானவர் சொல்லுகின்ற தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற கனிகளையும் கொடுக்காம அப்படியே போயிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 29 31 வசனங்கள். பவுல் என்ன சொல்றாரு? எல்லாருக்கும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுவார்களா? இல்ல. யாருக்கு எங்க அந்த பாஷை தெரிகிற ஜனங்கள் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் யார் அதுக்குன்னு அவர் செலக்ட் பண்றாரோ அவங்கள கொடுத்து அந்த நேரத்தில் பயன்படுத்துவார். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அதனால அந்நிய பாஷை பேசலங்கிறதுனால இன்றைக்கு அநேக தேவனுடைய ஜனங்கள் அற்பமாய் பார்க்கப்படுகிறார்கள், இழிவாக எண்ணப்படுகிறார்கள். அடுத்த ஒரு காரியம் 1 கொரிந்தியர் 13:1. மனுஷர் பாஷையில எல்லாமே அடைகிறது. என்னது? என்னுடைய ஜென்ம பாஷை மீன்ஸ் மதர் டங், தாய்மொழி, நான் கத்துக்கிட்ட பாஷை, பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு பேசுகின்ற அந்நிய பாஷைகள். இது மூணுமே மனுஷன் இந்த பூமியில பேசுகின்ற பாஷைகள். அடுத்து தூதர் பாஷைன்னு ஒண்ணு சொல்றாரு. அந்த தூதர் பாஷை அப்படிங்கிறது இட்ஸ் a different language, Enochian language அப்படின்னு ஸ்காலர்ஸ். இது எல்லாமே தெரிஞ்சிருந்தா கூட தேவனுடைய அன்பை நான் புரிஞ்சிக்கலன்னா ஒண்ணுமே இல்லை. யோவான கர்த்தர் சொன்னாரு போய் பேசுங்க. அன்பு இருந்துச்சா யோவான் கிட்ட? மோசே கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பணத்துக்கும் பெரிய ஜாதியமாக்குற இந்த ஜனத்தை விட்டுதல். எவ்வளவு நாளைக்கு தான் வணங்காத இருக்கிற ஜனங்களா இருக்கும், இங்கே நான் உங்களை அழைக்கிறேன். மோசே என்ன சொல்றாரு? நோ, நீங்க கோபத்தை விட்டு திரும்ப ஆண்டவரே. ஒருத்தர் அடிக்கிற மாதிரி இத்தனை லட்சம் ஜனங்கள் நீங்க நினைச்சிட்டீங்களா? உடைய நாம என்னத்துக்காக இருக்கு? உடைய மயில என்னத்துக்காக இருக்கு? இவ்வளவு பேசுறான் மோசே. இப்ப யோனா அந்த மாதிரி பேசுறீங்க. இந்த ஜனங்களை மன்னியும் ஆண்டவரே மோசே கதறாங்க. யோனாவுக்கு முடிஞ்சதா? ஏங்க இல்லை, அன்பு அன்பு இல்லை. அவன் மனசு எதுதான் நினைக்குது? நான் சொல்லிட்டேன்ல, நான் சொன்னது நடக்கலன்னா என் கௌரவம் என்ன ஆகுது? அதுதான் யோனாவுக்கு பெருசா இருக்கு. கௌரவம் தான் பெருசா இருக்கு. அந்த ஜனங்களுடைய அழிவில்லாத ஆத்மா எவ்வளவு விலையேறப்பட்டது, அதோடைய மதிப்பு வந்து யோனாவுக்கு தெரியும். ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம். இப்ப இந்த இடத்துல ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார்னா அது அந்நிய பாஷையா? நம்முடைய பாஷையில தான் ஆவியானவர் நமக்கு வந்து விண்ணப்பம் பண்ணுகிறார். ஏன்? ஒரு காலத்துல நம்ம இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆனா ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதற்கு பின்பு நம்ம எதுக்காக ஜெபம் பண்ணணும்? ஆண்டவர் இயேசு அழகா ஜெபத்துல ஒரு முன்மாதிரியை காமிச்சிட்டார். என்ன சார் முதல் ஜெபம் என்னது? பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? பிதாவுடைய நாமம் பரிசுத்தப்படும்படியாக நான் வாழ வேண்டும். இரண்டாவது அடுத்து என்ன ஜெபிக்கிறாரு? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பிதாவே உம்முடைய ராஜ்யம் எனக்குள் வந்துருச்சு. ஏன்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொன்னீங்க. எனக்கு ரட்சிப்பை கொடுத்தீங்க. உங்களுடைய ராஜ்யம் இப்ப எனக்குள்ள வாசமா இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் ஒருத்தருக்குள்ள வந்தாதான் அவங்க பலன் பெற்று அவங்க சாட்சியா இருப்பாங்க. அந்த ராஜ்யத்துக்கு ஏற்ற கனிகளை விசுவாசிகள் தர முடியும். புரியுதா? இதுதான் நம்மளுடைய ஜெபத்துல முக்கியமா இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? ஆனா ஒரு காலத்துல எதுக்கோ ஜெபிச்ச நாம இன்னைக்கு ஆவியின் அபிஷேகத்தை பெற்றதுக்கு அப்புறமா அந்த மாதிரி ஜெபம் பண்றதை பார்த்து ஆவியானவர் ஏக்கப்பட்டு இவ்வளவு சத்தியங்களை சொல்லி கொடுத்தோம், இவ்வளவு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி கொடுத்தோம். மறுபடியும் இந்த ஜனம் இதுக்காகவே ஜெபம் பண்ணிட்டு, இதுக்காக எதையெல்லாம் கர்த்தர் இலவசமா கொடுப்பேன்னு சொன்னாங்க, அதுக்காகவே ஜெபம் பண்ணிட்டு என்னுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட மாட்டேங்கிறாங்களே, அதுக்காக ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் நம்ம சுயத்திலேயே ஜெபத்தை ஏறெடுக்கிறதுனால, சுயமான காரியங்களுக்கே ஜெபிக்கிறதுனால, சுயநலத்துக்காகவே ஜெபிக்கிறதுனால, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அக்கறையற்றவர்களா ஜெபிக்கிறதுனால இப்ப அவர் ஏக்க பெருமூச்சோடு ஜெபம். ரோமர் 11:29 அழைப்பு அவருடைய கிருபை வரங்கள் மாறாதது.
இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தின் அதிகாரத்திற்குள் கொண்டு வரப்படுவதற்காக பல்வேறு பாஷைகளை பேசுகின்ற மக்களுக்கு அவருடைய சுவிசேஷத்தை வாழ்வையும் அறிவிப்பதற்காக ஆண்டவர் இயேசு நம்ம எல்லாருக்காகவும் பாவம் சுமந்து தீர்த்திருக்கிறார். எல்லா சாபங்களையும் சிலுவையிலே எல்லாத்தையும் முறித்து விட்டு போயிருக்கிறார். நமக்கு இமைக்குரிய ஆசீர்வாதங்களை, நித்திய ஆசீர்வாதங்களை பெற்று தந்து விட்டு போயிருக்கிறார். அப்படிங்கிற சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொருட்டாக கர்த்தர் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மூலமாக தேவைப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக செயல்படுத்துகின்ற ஒரு வரம் அல்லேலூயா. அப்பா, கிருபா வரங்களையும் பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையும் வழிநடத்துதலையும் ஆலோசனைகளையும் கர்த்தாவே உம்முடைய உன்னத பலத்தையும் உம்முடைய பரம ஞானத்தையும் எங்களுக்கு கொடுத்து கர்த்தாவே எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.